என் செயின் அறுக்கணும் நீயே வா. கழுத்தை அறுத்து செயின் எடுத்துட்டு போன நீயே தைரியம் தான் பக்கத்துல வாடா. யாருன்னு தெரியுமா? யாரா வேணா இருந்துக்கோ, எனக்கு என்ன. டேய் நானு என் பக்கத்துல புஷ்பான் இருக்கால, அன்னைக்கு ஒய்ஃபு. ஆமா, புஷ்பாவோட அம்மா தான்டா நானு. சரியான ராட்சசி. அவ அம்மா நானு எப்படி இருப்பேன் தெரியுமா உனக்கு? ஐயோ, புஷ்பாவோட அம்மாவா நீயே? பாத்தியா, அவ பேரை கேட்ட உடனே அப்படியே அழுக வந்துருச்சு உனக்கு. அவ சரியான தில்லாலங்கடியாச்சே, எல்லாருக்கூடயும் சண்டை போட்டு வச்சிருக்காளே. அதே புஷ்பாதா. ஆமா, நீயா? ஆமாண்டா. ஏன் பார்த்தா தெரியலையா? இல்ல, தெரியலையே. நீ புஷ்பா அம்மாவா இருந்துட்டு போ, இல்ல புஷ்பராணி அம்மாவா இருந்துட்டு போ. அவடி புஷ்பாவை நினைச்சு எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு உன் செயின் மேலதான் குறியா இருக்கு. ஓஹோ, நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் முன்னாடி இப்படி கோவத்தோட என் செயின் அறுக்க வந்திருக்கீல? ஆமா, அதான் என் ஒரே குறிக்கோள். ஆம்பளையா இருந்தா வந்து அறுத்துட்டு போடா. கிளட்டி கிளவி, நீ பார்த்து ஆம்புலன்ஸ் சொல்லிட்ட. இதோ வரையிரு. டேய், எங்க அம்மாச்சி மேல கை வச்ச அதான் உன்னை சும்மா விட மாட்டேன். கிளவி, யாரு உனக்காக குரல் கொடுக்கறது? வேற யாரு? என் பேரன் தான். ஐயோ, என்ன குடும்பமே இங்க வந்துருச்சு. நீ இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்ல. எங்க வந்து யார் காலத்துல உள்ள நெக்லஸ் அபேஸ் பண்ணு பாக்குற? வெட்டி போடுவேன் பாத்துக்கோ. உன் பையனை புஷ்பாக்கு மேல இருக்கான். அப்புறம் நவருமாச்சி, நான் அவனை கவனிச்சுக்கிறேன். கிளம்புடா முத. அப்பா வெறப்பா நின்று இருந்த அவ்வளவுதான். அவனைய கிளம்புன்னு சொன்னேன், இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணிடுவேன் பாத்துக்கோ. வேணா விடுறேன், ஆனா ஒரு நாளைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அதெல்லாம் பாத்துக்கலாம், போடா. ஏய் கண்ணாடி பையிலே, என்னேவா போடாங்கிற? ஏன்டா சொல்லிட்டு போய் தள்ளி போய் நிக்கிற? பேரனை கண்டதும் பயம் வந்துருச்சா? கிளட்டு கிளவி, இன்னொன்னு உன்னை கவனிச்சுக்கிறேன். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு, திரும்பி இங்க வரவே முடியாது நீ. நான் தான் நினைத்து இந்த ஊருக்கே வர மாட்டேனே. என்னது, ஊருக்கே வர மாட்டியா? அப்படி சொல்ற? பார்க்காம உன்னால இருக்க முடியாது. உங்க சங்காத்தமே போதும், இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் நானு. இனிமே நீங்க யாரோ நான் யாரோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த திருட்டு பையன் யாருன்னு கேட்கும்போது என் பேரன்னு சொன்னேன். சந்தோஷத்துல சொல்லிட்டேன். இப்ப எங்க போச்சு அந்த சந்தோஷம்? வேண்டாம்ப்பா வேண்டாம். அப்பாவி நாசுக்கா பேசி வெளியே துரத்துற மாதிரி பேசுறாரு, எல்லாம் பேசுறாரு வைக்கிறாரு. எப்படி அங்க வந்து இருக்க முடியும் சொல்லு? ஆச்சி, அவர் யதார்த்தமா சொல்லிருப்பாரு. நினைச்சு நீ ஊருக்கு கிளம்புவியா? சரி, நான் ஊருக்கு கிளம்புறது இருக்கட்டும். நீ எப்படி இங்க வந்த? ஊருக்கு கிளம்புறேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். காலையில இருந்து அம்மா புலம்பிக்கிட்டே இருந்துச்சு. அம்மா ஊருக்கு போறாங்க, என் அம்மா ஊருக்கு போறாங்கன்னு. என்கிட்ட சொல்லல, என் காது பட சொல்லுச்சு. அதான் உன்னை வழி அனுப்பி வைக்கலான்னு வந்தேன். ஓ அதானா? அனுப்பிட்டு டாடா காமிச்சிட்டு பை பை சொல்லிட்டு கிளம்பிடுவ. ஏமாச்சி இப்பெல்லாம் பேசுற? அம்மா போப்பா. இந்த அம்மாச்சி மேலதான் பாசமே கிடையாது. புதுசா வந்திருக்காங்களா உங்க வீட்டுல, உங்க அப்பையும் தாத்தாவும். உங்க மேலதான் பாசம் அதிகம். போ, அதான் உங்க வீட்டுக்கே வந்துட்டாங்களே. மேட்டு என்ன கண்ணுங்கடத்தமா நல்லா பாத்துக்குவ நீ. அவங்களாம் யாருப்பா? ஒண்ணும் இல்லாதவங்க. வீட்டெல்லாம் காசு பணம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா உங்க அப்பா கிட்ட காசு பணம் நிறைய வச்சிருக்காங்க. நீ நல்லா கவனிப்ப. ஏமாச்சி இப்பெல்லாம் பேசுற? நான் ஒரு நாள் அப்படி நினைச்சிருக்கேன். உன்னைய இத்தனை நாள் என்ன திட்டி இருக்க. உங்க அப்பா மாதிரியே காது பட பேசியிருக்க. அதெல்லாம் கலாய்ச்ச மாதிரி பேசினது. அதெல்லாம் பெருசா எடுத்துக்குவியா நீ? சனவும் நாங்க எது சொன்னாலும் நாங்க பெருசாதான் எடுத்துக்குவோம். சரி, அதை விடு. அங்கதானே இருக்காரு. நீ மட்டும் எதுக்கு ஊர் கிளம்புற? வீட்டுக்கு வா மாச்சி, போலாம். நான் தான் சொல்லிட்டேல, அம்மா வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு. இப்ப வாவானா எங்க வருது? இந்த மாணிக்கரெல்லாம் பார்த்தா என்ன ஆகுறது? வாமாச்சி போலாம் வீட்டுக்கு. வரலன்னா வரல, விட்டுடு. அப்ப தாத்தா வீட்டுக்கு வந்துட்ட? தாத்தா தான் வரலன்ட்டாரு. நான் என்ன பண்றது? உங்க தாத்தாக்கு அடிபட்டாதான் தெரியும். அப்பதான் திருந்தி என் வீட்டுக்கு வருவாரு. ஏன்னா அது வரைக்கும் மாவ வீட்டுல தான் இருப்பாரு. இருந்தா இருந்துட்டு போதும். விட்டுட்டு நான் ஏன் உன் மேல கோவப்பட்டேன்னா, கிட்ட இல்லாத பொல்லாதே சொல்லி சண்டை முட்டி விடுறது. அதுதான் எனக்கு பிடிக்கல. அதனால நானும் கோவப்பட்டு பேசினேன். அப்பாவும் பேசியிருப்பாரு. நீ நல்லது எடுத்து சொன்னா அம்மாவும் நல்லதானே செய்யும். விட்டுட்டு ராங் ரூட்ல போய் இப்படி செய்ய அப்படி செய்யும் சொன்னா அம்மாவும் அதே தானே செய்யும். நல்ல ரூட்ல தான் போயிட்டு இருக்கேன். எங்க என் வீட்டுக்கு சொல்றேன். போறதுன்னு முடிவாயிடுச்சு. எவ்வளவு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற. அப்பா காசு கொடுத்து விட்டாரு, அதையாவது வாங்கிட்டு போ. அப்பா தொட்டிலே ஆட்டி விட்டு கிள்ளி விடுவார் போல. சங்காத்தமே வேணாப்பா, எதுவும் வேண்டாம். ஒன்னா கேளுமாச்சி, உன் பேரன் சொன்னா கேப்பியா மாட்டியா? வீட்டுக்கே வர வேணாம். காசு கொடுத்தாரு, அதையாவது வாங்கிட்டு போ. ஏதாவது செலவு வந்துச்சுன்னா என்ன மாச்சி பண்ணுவ? வேண்டானா வேண்டாம். இந்த வீராப்பது ஆகாதுங்கிறது. காசு கொடுத்தா வாங்கிட்டு போவியா? சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு போய் அப்பா என்கிட்ட காசு கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். சரிப்பான்னு வாங்கி உள்ளார வச்சுக்குவேன். அதை விட்டுட்டு நீ பண்ற பத்தி அலப்பற முடியல என்னால. தேடி தானே வந்திருக்கேன் உனக்காக. அந்த கொள்ளக்காரனை துரத்தி விட்டு உன்னை காப்பாத்திருக்கல. ஏன் உன் பேரனுக்காக இந்த காசை வாங்கிக்க மாட்டியா? சொல்லுமாச்சி. சரி கொடு, வாங்கிக்கிறேன். என்ன பண்றது? அங்க போய் எனக்கு ஏகப்பட்ட செலவு கிடக்கு. ஜாமான் வாங்கணும், எல்லாம் பண்ணணும். என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. வீட்டுல இருந்து வீரப்பா கிளம்பியாச்சு. என்னடா பண்றதுன்னு யோசிச்சேன். உங்க அப்பாவே காசு கொடுத்துட்டாரு. பணம் கொடுத்த விஷயத்த யார்ட்டையும் சொல்லாத. அப்ப யார்ட்ட சொல்ல போறேன்? முக்கியமா அம்மாட்டையும். அம்மாட்ட நான் ஏன் பேசுறேன்? பேசினா நான் பேசவே மாட்டேன். ஏதோ ஒண்ணு, அம்மா பொண்ணுக்குள்ள விஷயம் நிறைய இருக்கும். இந்தா, இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. கொண்டு காசு வேணும்னா எனக்கு நீ போன் பண்ணு. அப்படியும் பத்தலைன்னா மாசம் மாசம் அப்பா உனக்கு அனுப்புறேங்கிறாரு. உங்க அப்பா ஏன்டா எனக்கு அனுப்பணும்? நான் உன் மேலே அப்பா பாசம் வச்சிருக்காரு. இதான் புரிஞ்சுக்கல. அப்பா டெரர் பீஸ் நினைச்சேன். ஆனா பொண்ணு புஷ்பா தான் டெரர் பீஸ். ஆமா ஆமா, அது வேணா உண்மைதான். அப்பா அப்படிலாம் கிடையாது. அதை வாங்கிக்கோ மாச்சி. சரிப்பா. போறேன்னா போன் பண்ணி எனக்கு. பார்த்து போ மாச்சி. எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணு. சரி, போன் பண்றேன். நீ கிளம்பு, நான் போய்க்கிறேன். இல்ல பஸ் வரட்டும். பஸ் வந்து நான் கிளம்புறேன். வீட்டுல உங்க அம்மா தேட போறா வேற? ஒண்ணும் இல்ல, பஸ் வந்ததுக்கு அப்புறமே கிளம்புறேன். சரிப்பா. பணத்தை எடுத்து உள்ளார வை முத. அப்புறம் இந்த பணத்தையும் ஆட்டைய போட 2 பேர் வந்துட போறாங்க. வந்துருவாங்களா? சும்மா விட்டுருவேனா? வீராப்ப பேச்சு மட்டும் உனக்கும் உன் பொண்ணுக்கு போவே போவாது. பணத்தை உள்ளார வைனே. உள்ளார வச்சுட்டேன்ப்பா. சரி மாச்சி. வீட்டு வேலை
பாத்திரம் கழுவி வீடு கூட்டி துணிமணி துவச்சு சமைச்சு வச்சாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுடா சாமி. ஒரு அரை நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போனது தப்பா போச்சு. மாமியார் என்ன இவ்வளோ வேலை வைக்குது எனக்கு. பாத்ரூம் போனே வலிக்கு விழுந்து வேற சொல்லுது. மாமியாருக்கு வயசாயிடுச்சு, கீழே விழுந்துருச்சுன்னு பாவம் பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி ஓகே, அதான் எல்லா வேலையும் பார்த்தாச்சுல, கொஞ்ச நேரம் ஹாலில் உட்காந்துருப்போம். நீங்க வர நேரம் ஆச்சு, பிள்ளைங்களும் ஸ்கூல் விட்டு வருங்க, அதுங்களுக்கும் ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு. நீங்க வர வரைக்கும் அப்படியே ஹாலில் உட்காந்துருக்கலாம். ஆஹா, எவ்வளோ நேரம் தான் டிவியே பார்க்கறது. இப்படியே உட்காந்து ரொம்ப நேரம் டிவி பார்த்தது முதுகுலாம் ரொம்ப வலிக்குது. இடுப்பு சாய்க்கலான்னு பார்த்தா உள்ளார வேலை செஞ்சுட்டு இருக்கா. நம்ம வேற போய் சொல்லிட்டோமே, பாத்ரூம்ல கீழே விழுந்துட்டோமேனு. எப்படா எந்திரிச்சு நடந்து போறது நம்ம ரூம்குள்ளார? பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாளே, என்ன பண்றது? மெதுவா நடந்து போவோம். மருமக்காரி நம்மளை பார்த்தானா காலை கொஞ்சம் இழுத்து வச்ச மாதிரி நடப்போம். அத்தை, ஆஹா பார்த்துட்டாளா? போச்சுடா. ஏம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? மருமகளை எந்த வேலையும் பார்க்க விடக்கூடாது. ஆனால் எல்லாத்தையும் செய்யலான்னு பார்த்தா இந்த கால் வலி வேற. என்னம்மா பேசி பேசி அப்படி முறப்பாவே இருக்க? என்கிட்ட என்ன சொன்னீங்க நீங்க? என்ன மாமலா என்ன சொன்னீங்க சொல்லுங்க முத. பாத்ரூம்ல கீழே விழுந்துட்டேன்னே. கீழே விழுந்துட்டீங்க? இப்ப நல்லா தான் நிக்கிறீங்க. போச்சுடா, கண்டுபிடிச்சிட்டாளா? அது இல்லம்மா, நடந்தாதான் காலை வலிக்குது. மற்றபடி நின்னா ஒண்ணும் இல்ல. இப்படி பாத்ரூம்ல காலை வலிக்க விழுந்தா நேரா நிக்க முடியும்? தான் நிக்கிறது கூட தப்பாயிடுச்சா? என்னமோ டவுட்டா இருக்கு. எல்லா வேலையும் வைக்கணும் தானே இப்படி பண்ணீங்க. ஆக மொத்தம் நீங்க பாத்ரூம்லயே வலிக்க விடல, எங்கேயும் விழுவல. இதை சும்மா போய் சொல்லிருக்கீங்க, அப்படி தானே? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே. முன்னாடி ஒரு நாள் இப்படிதான் சொன்னீங்க. கதவுல இடிச்சுக்கிச்சு, கையை வலிக்குது, பாத்திரம் விளக்க முடியாது. நீங்க என்னன்னா இந்த கதையை சொல்றீங்க. இப்பெல்லாம் பண்றீங்க, இப்படி போய் சொல்றீங்க. பாவம் மாமியார் கீழே விழுந்துட்டாங்களேன்னு. வயசானவங்க நம்ம நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு வரேன். வேலையை பார்த்து எனக்கு உடம்பே கலப்பா வருது. ஸ்கூல் விட்டு வர வரைக்கும் அப்படியே ஹாலில் உட்காந்துக்கலாம்னு பார்த்தா ஏன்னா நல்லா நடமாடிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பொய்க்கு மேல பொய் பேசுறீங்க? எல்லாம் எதுக்காக இப்படி பண்ணீங்க? பதில் சொல்லுங்க. இல்லம்மா சும்மாதான். நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கேல, மட்டும் எப்படி அவங்க அம்மா வீட்டுக்கு போய் நல்லா சந்தோஷமா இருக்கலாம்னு தானே இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க த. நீங்க சொல்லனாலும் அதான் உண்மை. நான் அங்க போய் இல்ல நான் என்ன அவமானப்பட்டாலும் மாமியார்ட்ட சொல்லக்கூடாது. அதே சொல்லிட்டேன்னா மாமியார் தான் சந்தோஷம் ஆயிரும். எல்லா வேலையும் செய்வேன், நீ மட்டும் உங்க அம்மா வீட்டுக்கு. நான் உண்மை தெரிஞ்சு போச்சே. மாமியார்னு ஒரு மதிப்பு மரியாதையோட இருக்கேன். ஆனா நீங்க இப்படி நடந்துக்கிறத பார்த்துட்டு சுத்தமா பிடிக்கல. என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா கூட எல்லா வேலையும் நான் செஞ்சிருப்பேன். எதுக்கு போய் பேசி நடிக்கணும், வேலை வாங்கணும்? ஏன் இப்படி பண்றீங்க? கொஞ்சமாவது மாறுங்க த. தான் நல்லா இருக்காமா. இல்ல இப்படியே இருந்தீங்கன்னா அதான் நான் இந்த வீட்டிலே இருக்க முடியாது. நானும் என் வீட்டுக்காரையும் கூட்டிட்டு தனி கொடுத்துட்டு போயிருவேன். கடைசி காலம் வரைக்கும் மாமனார் மாமியாரையும் நல்லபடியா பாத்துக்கணும் தான் நினைக்கிறேன். நீங்க பண்ற வேலையை பார்த்துட்டு எனக்கே கோவம் வருது. விஷயத்த மாமனார் கிட்ட சொல்லவே மாட்டேன், கவலைப்படாதீங்க. சரிம்மா. நீங்க பண்றது எல்லாமே எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியுதே. நான் வீட்டில் இருக்கனால தெரியுது. 2 பேர் கடைக்கு போயிடுறாங்க. நான் உங்க பையன்ட்ட சொல்ல மாட்டேன்னு நினைச்சீங்களா? கூட முடிஞ்சிட்டு போகுது. நான் யார்ட்டையுமே சொல்லல. அதே மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணிக்கிட்ட சொல்றதுதான் நடக்கும். ஆமா பாத்துக்கோங்க. ஆஹா இப்படி மாட்டிக்கிட்டோமே. அம்மா வாயால போய் சொன்னது நமக்கே இதுவாயிடுச்சே. இனிமே என்ன பண்ண போறோம்? வாமா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் எது வேலை இருக்கா? காலேஜ் முடிச்சு எப்படி வந்த? இப்பதாமா வந்தேன். சரி அக்கா எங்க? அக்கா உள்ளார இருக்காமா. உள்ளார இருக்காளா? என்ன பண்ணிட்டு இருக்கா? சமைச்சிட்டு இருக்காமா அக்கா. அக்காக்கு வேலை வச்ச, நான் வந்து சமைக்க மாட்டேனா? அக்கா தான் சொன்னா, அம்மா வந்தானே ரொம்ப கலப்பா வருவாங்க, நானே சமைச்சிருந்தா கூட மாட ஹெல்ப் பண்ண வேண்டியதானே. எனக்கே காலை வலிக்குதுமா. அக்காவை அவளே செஞ்சுக்கிறேன்டா. சரி அதான் நானும் வந்துட்டேன். தாத்தாவையும் அப்பையும் புஷ்பா பெரியமா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டீங்களா? அங்கதான் இருக்காங்க. பெரியமா எப்படி நல்லா பாத்துக்குதா? இன்னைக்கு தானே போயிருக்காங்க, போக போக தான் தெரியும். சாப்பிட்டியாமாங்க? ஒன்னும் சாப்பிடல. காப்பி தண்ணி போட்டு கொடுத்துச்சு உங்க பெரியமா. சர்க்கரை இல்ல ஒண்ணும் இல்ல. ஏன் சர்க்கரை போட மறந்துட்டாங்களா? இல்லடி, சர்க்கரை வீட்டுல இல்லையா, தீந்து போச்சா. அதான் சக்கரை புள்ளையா. என்னமோ கூத்தா இருக்கு. வீட்டுல சக்கரை தீந்து போற அளவுக்கு பெரியமா வச்சிருக்கோ. அது என்னமோ தெரியல, என்னன்னு தெரியல. நான் போய் அக்கா பாக்குறேன் என்ன பண்றான்ட்டு. அவன் தனியா சமைச்சிட்டு இருப்பா புள்ள. மாட போய் ஹெல்ப் பண்றேன். எங்க உங்க அப்பா வந்துட்டாரா இல்லையா? அப்பா வரலமா. சரி நான் போய் பாக்குறேன். சரிம்மா. நான் ஒண்ணுடி, இனிமே உங்க அப்பையே சுவாதியை பத்தி தத்தெடுத்த அப்படிலாம் குறை சொல்லி எதுவும் பேச மாட்டாங்க. ஏமா இப்படி பேசுற? உங்க அப்பா நல்லா மாறிட்டாங்க, இங்கிட்ட நல்லா பேசுறாங்க, பாசமாவும் இருக்காங்கடி அப்படின்னு நினைக்கிற. நீ அந்த அளவுக்கு ஆஸ்பத்திரியில எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்ட, அதான் அப்படி. புஷ்பா பெரியமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போய் டோட்டலா மாறிடும் பாரு. எப்படி மாறிடுவாங்க? புஷ்பா பெரியமா மாதிரி தான் மாறிடுவாங்க. அதை எப்படி சொல்ற? அவங்க வீட்டுல இருக்கும் போது பாக்குறதையும் பேசுறதையும் கேட்டு அதே மாதிரி பேச்சு நடவடிக்கை அவங்களுக்கு வந்துருமா? அப்புறம் என்ன, அப்பையும் புஷ்பா பெரியமா மாதிரி ஃபுல்லா மாறிடும். அப்புறம் வீட்டை 2 சந்திரமுகி தான். சந்திரமுகினா சொல்லிட்டு இருக்க, பல்ல உடச்சிருவே மாத்துக்கோ. ஏவா சொன்னேன், அப்பத்தாவா சொன்னேன், புஷ்பா பெரியமா சொன்னேன். உனக்கே கோவம் வருது. இருந்தாலும் பெரியவங்களை எப்படியா பேசுறது? மரியாதை கொடுத்து பேசுறது இல்ல. ஒழுங்கா இருந்துக்கோ, இல்லைன்னா அவ்வளவுதான் உங்க அப்பாட்ட சொல்லிடுவேன். போமா. நீ எவ்வளவு பட்டு தெரிஞ்சாலும் உனக்கும் எனக்கும் எப்படி வேணா இருந்துட்டு போகுது. ஆக மொத்தம் அவங்க எனக்கு மாமியாரு, எனக்கு அக்கா. உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரிதான் நீயும் எப்படி இருக்கணும், அதே மாதிரிதான் நீ இருக்கணும். இந்த வாயாடி மாதிரி பேசுறதுலாம் ஆகாதாமா. நீ பார்த்து கத்துக்கோ, ஒழுங்கா நடந்துக்கோ. உங்களை சந்திரமுகின்னு சொன்னது தப்பா? ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, சந்திரமுகிங்கிறது பெரிய வார்த்தையா? அம்மா ஏதோ இவ்வளவு கோவப்பட்டு பேசிட்டு போகுது. அம்மா வரத்துக்குள்ளார சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சிடணும். ஸ்வாதி, அம்மா வந்துட்டாங்களா? என்னடாமா உனக்கு வேலை வச்சேன் அம்மா, ஏன் செஞ்சுட்டு இருக்க? அதான் அம்மா வந்தானே செஞ்சிருவேல. பரவாயில்லம்மா, இந்த பாதி வேலை முடிஞ்சிருச்சு. பாப்பாலாம் இறக்கி வச்சிட்டேன்.
சாம்பாரும் வச்சுட்டேன், காய் மட்டும் நறுக்கணுமா. வரத்துக்குள்ளார இம்புட்டு செஞ்சுட்டியா? முடிச்சிட்டேமா. இப்பெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. செஞ்சுக்கிறேம்மா, நீ போய் வேணா ரெஸ்ட் எடு. இதான் பொழுதுனைக்கு ஆஸ்பத்திரியில இருந்து கஷ்டப்பட்டு போய் பார்த்துட்டு இங்கே வந்து செஞ்சுட்டு இருந்தேன். பொண்ணும் நான் சரினேம்மா. தாத்தா அப்பா நல்லா இருக்காங்களா? பெரியம்மா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டீங்களா? தாத்தா நல்லா இருக்காரு, பெரியம்மா வீட்டுல தான் இருக்காங்க. சரிம்மா, நவுட நான் பாத்துக்கிறேன். இதுமா நான் செய்றேன். இப்ப அம்மா சொன்னா கேப்பியா மாட்டியா நீ? உங்க அப்பா வர நேரம் பார்த்தானா என்னை தான் திட்டுவாரு. என்னடி நீ செய்யாம பிள்ளைங்களுக்கு வேலை வச்சிருக்கியாம் பாரு. சொல்றத கேளுமா. சரிம்மா, நீயே செஞ்சுக்கோவா. காய் வேணா நான் நறுக்கி தரேன். அதான் ஒண்ணு வேண்டாம், நானே நறுக்கி செஞ்சுறேன். கூட பரவாயில்ல, ஏதாவது வேலை செய்யற. என்ன வாண்டி இருக்கு பாத்தியா? ஒரு வேலை சாப்பிட தட்டை கூட எடுத்துட்டு வர மாட்டேங்கிறா. அம்மா அவளை ஏமாத்திட்டுற. என்னம்மா என்னை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்கு எலிக்காது. ஆனா இங்க பேசுறது உனக்கு வெளியே வரைக்கும் கேட்டுச்சாக்கோ? அவளை சாதாரணமா நினைச்சிடாதம்மா. ஆமா ஆமா, நான் சாதாரணமா ஆள் கிடையாதான். சரி, எல்லாம் பேசுனது போதும். அப்பா வேற சாப்பிட வருவாரு, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. போதி, நீ இருந்து காயெல்லாம் அரைஞ்சு கொடு. அக்கா கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். அக்கா மட்டும் ரெஸ்ட் எடுக்கணும், நான் வேலை செய்யணுமா? பாதி பாப்பா தானே இவ்வளவு வேலை பார்த்துச்சு. நீ என்னத்த செஞ்ச? பாதிமா நீ போமா. சரிம்மா. அக்கா நீ போவாதக்கா, இங்கே இருக்கா. அம்மா எனக்கு மட்டும் வேலை வைக்குது. ஏய், இவ்வளவு நேரம் எல்லா வேலையும் நான் செஞ்சிருக்கேன்டி. சாப்பாடு செஞ்சு குழம்பு வச்சு காய் மட்டும் தான் செய்யணும். காய் கூட அம்மா செய்யாதா? அக்காக எனக்கு வேலை வைக்குது. நீ ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, இல்ல வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். ஏமா பாப்பா இப்படி திட்டிகிட்டே இருக்க நீ? உன் மேல ஏன் இவ்வளவு கோவம் ஆகுற நீ? அப்புறம் கோவம் வராதாக்கும்? அப்பைய வீட்டுல விட்டு வந்திருக்கேன், வந்தோன்னு இடக்க முடக்கா பேசினா இப்போ கோவம் வரும்ல. என்னடி பேசினா நீ? என்னத்தக்கா சொல்ல போறேன்? பையன் பெருமாவையும் சந்திரபையும் சொன்னதுக்கு அம்மா இவ்வளவு கோவப்படுதுக்கா. அம்மா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அம்மா முன்னாடி யாரையும் நீ திட்டக்கூடாது, இதுக்காக தான் அம்மா இப்படி சொல்லுது. போக்கா நீ. சரி, அது இருக்கட்டும். நம்ம எல்லாரும் போய் தாத்தாவை பாத்துருந்தலாம். என்னது தாத்தா பாக்கணுமா? அப்புறம் பாக்குறது இல்லையா? ஆஸ்பத்திரியில பார்த்தது 2 பேரும். வீட்டுல போய் பாக்கலனா அப்பா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்களா? அங்க போய் பார்த்தா மட்டும் அப்பா என்ன அங்க நீ இழிச்சிட்டு கூப்பிட போதாக்கும்? இது மாதிரி பேசுறதா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம தாத்தா நம்ம அப்பையும் நினைச்சிட்டு பாத்துட்டு வரணும். ஆனா நீ இருக்கியே, விடுமா. அவன் என்னமோ சின்ன பிள்ளைத்தனமா பேசுவா. போய் பாத்துட்டு வந்தால எல்லாரும். பாதிக்கு கூட மூளை இருக்கு, உனக்கு மூளையே கிடையாது. ஆமா ஆமா, எனக்கு மூளை இல்லாதான். விடு. இப்ப என்ன, தாத்தா போய் நேர்ல பாக்கணும், அவ்வளவுதானே? சரி, அக்கா சொன்ன மாதிரி நாளைக்கு போய் பாத்துடலாம். 2 பேரும் நவருங்க. மட்டும் மிச்சம் இருக்கு, நான் செஞ்சுறேன். சரிம்மா.